இன்னைக்கு ஆடி அமாவாசை சமையல் பாயசம், கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு பாயசம், ஆமை வடை, தயிர் பச்சடி, சாதம், பருப்பு களத்துக்கு பருப்பு, புடலங்காய் கறி, வாழைக்காய் கறி, பூசணிக்காய் சாம்பார். இதுதான் இன்னைக்கு சமையல். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆடி அமாவாசை இன்னைக்கு சமையல்லாம் பார்த்தேலா. இன்னைக்கு இதான் சமையல். பாயசம், கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு பாயசம், வடை, ஆமை வடை, பூசணிக்காய் சாம்பார், வாழைக்காய் கறி, புடலங்காய் கறி, தயிர் பச்சடி. எப்போவுமே அமாவாசை, எல்லா அமாவாசையுமே பாயசம் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா தர்ப்பணம் பண்ணுற அவளுக்கு நம்ம பாயசம் இலை போட்டு பாயசம் பச்சடி, வாழைக்காய் கறி, அதே மாதிரி வாழைக்காய் கறி தான் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக பண்ணணும். எங்கள் வீட்டிலலாம் அமாவாசைனாலே அது ரொம்ப வருஷமாக இந்த வாழைக்காய் கறி பூசணிக்காய் சாம்பார். அடிஷ்னலாக நம்ம வேறு ஏதாவது காய் பண்ணிக்கலாமே ஒழிய, குழந்தைகள் ஆற்றுல இருந்தாக்க வேறு ஏதாவது பண்ணலாமே ஒழிய, இந்த வாழைக்காய் கறி பூசணிக்காய் சாம்பாரும் நான் சாதாரண நாளில் பண்ணிட்டாலே எங்கள் வீட்டில் எல்லோரும் இன்றைக்கி என்ன அமாவாசையா, அப்பா தர்ப்பணம் பண்ணாலான்னு கேட்பா குழந்தைகள்லாம். அந்த மாதிரி அப்படின்னா இந்த இதுதான் வாழைக்காய் கறி இல்லாத தர்ப்பணத்தன்னைக்கு அன்றைக்கி கண்டிப்பாக அது பண்ணி ஆகணும். அதே மாதிரி பாயசம் அன்றைக்கி பண்ணணும். எந்த அமாவாசைனாலும் பாயசம் பண்ணணும். குறிப்பாக ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இதுக்கெல்லாம் பாயசம் பரமாறணும். இலை போட்டு சாப்பாடு போடணும். தர்ப்பணம் பண்ணவா, ஆற்றுல பண்ணவாளுக்கு இலை போட்டு சாப்பாடு போடணும். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள், இப்போ சமீபத்தில் அவளுக்கு மாமனார் மாமியார் தவறி போயிட்டா, இந்த மாதிரி அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்காது இல்லையா. பெரியவா சொல்லிக் கொடுப்பா, இருந்தாலும் இல்லாதவாளுக்கு தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்காக 1-2 விஷயம் சொல்கிறேன். அமாவாசைனா இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும். அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி தர்ப்பண தினங்களில் கோலம் வாசலில் முதல்ல போடக்கூடாது. தர்ப்பணம் பண்ணி முடித்த பிறகுதான் கோலம் போடணும். சுவாமிகிட்டையும் அப்புறம்தான் கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சு சமைச்ச சாப்பாடை நைவேத்தியம் பண்ணி காக்காய்க்கு சாதம் போடணும். இதுதான் ப்ரொசீஜர். காத்தால எழுந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக கோலம் போடக்கூடாது. ஏன்னா கோலம் வாசலில் இருந்ததுன்னா பித்ருக்கள் வரமாட்டா அப்படின்னு சொல்லுவாள். அதுக்குள்ளே அன்றைக்கி நம்ம தர்ப்பணம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோம். அதனால கோலம் வாசலில் போடக்கூடாது. தர்ப்பணம் பண்ணி முடித்த உடனேயே ஞாபகமாக உடனே கோலத்தை வாசலில் போட்டுட்டு சுவாமிகிட்டையும் போட்டுட்டு விளக்கேற்றி பூவெல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி சமைச்சிருக்கிற மகா நைவேத்தியம் என்ன பண்ணியிருக்கோமோ அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு கண்டிப்பாக தினமுமே காக்காய்க்கு சாதம் போடணும். அப்படி இல்லைனாலும் அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக காக்காய்க்கு சாதம் போடுறத மறந்துடக்கூடாது, போடணும். ஏன்னா பித்திருக்கள் அன்னைக்கு கண்டிப்பாக அதை காக்கா வடிவத்தில் எடுத்துப்பாங்கிறது ஐதீகம். அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சாலே நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லா வித நன்மைகளும் உண்டாகும்னு பெரியவாலாம் சொல்லியிருக்கா. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. தான் ஸ்நானம் பண்ணணும். எண்ணெயெல்லாம் தலையில் வச்சுக்கக்கூடாது. அது ஒரு சாஸ்திரம். இன்றைக்கி எங்கள் ஆற்றுல இவெல்லாம் ஆஃபீஸ்க்கு போகிறா, காலேஜுக்கு போகிறான் பேரங்கிறதுனால சீக்கிரமே, ஏன்னா நைவேத்தியம் பண்ணி தான் நான் அவளுக்கு எப்போவுமே போட்டு சாப்பாடை கொடுத்து அனுப்பணும். அவளுக்கும் கொடுத்து அனுப்பணும் இல்லையா. அதனால் காத்தால சீக்கிரமே அவரை தர்ப்பணம் பண்ண சொல்லிட்டேன். எங்கள் ஆத்து மாமா சீக்கிரமே பண்ணிட்டார் தர்ப்பணம். அதனால் நாங்கள் நைவேத்தியம்லாம் பண்ணி காக்காய்க்கு சாதம் போட்டு அவளும் கைக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டான். எங்கள் ஆற்றுல இப்போ நைவேத்தியம் நான் இப்போ சமையல் காமிச்சது கூட என்ன கொஞ்சம் கொஞ்சம் இருக்கேன்னு எல்லாரும் பார்த்துருப்பேன். எல்லாமே அவள் எடுத்துன்னு போயிட்டான். நான் அப்புறம் தான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணேன். அதெல்லாம் எல்லா சாதம்லாம் சாம்பார் எல்லாம் கலந்து காயிலேருந்து எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவளுக்கெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமே ஆகிடுது. அதனால் அவள் போகிறாங்கிறதுனால நம்ம எப்போவுமே இந்த மாதிரி யாராவது வெளியில் போகணுன்னா நம்ம சீக்கிரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணினா நம்மளுக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்றாங்கிற. இல்லைன்னா நம்ம லேட்டாக பண்ணினோன்னா அவெல்லாம் சாப்பிட முடியாது, கஷ்டம். சாயங்காலம் அது நல்லா இருக்காது சமையல்லாம். அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணினேன். அது மாதிரி மாலை பட்சத்தில் டெய்லி தர்ப்பணம் பண்ணுறவா எத்தனையோ பேராத்துல டெய்லி தர்ப்பணம் பண்ணுவா. அப்பவும் இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். வாசலில் தர்ப்பணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கோலம் போடணும். சுவாமிக்கும் நம்ம அப்புறம்தான் கோலம் போடணும். இதெல்லாம் அதுவும் அந்த சமயத்துலையும். அதனால தான்
இப்போ ஸ்கூலுக்கு போகிறவா ஆஃபீஸ்க்கு போகிறவாலாம் ஆற்றுல இருந்தானாக்க யார் தர்ப்பணம் பண்ணாலும் அவள் காத்தால சீக்கிரம் எழுந்து பண்ணிடணும். அப்போ தான் நம்ம சின்ன கோலம் போட்டு சமையலை பண்ணி நைவேத்தியம் பண்ணி அவளை அனுப்ப முடியும். அது மாதிரி செய்யணும். முக்கியமாக இந்த மாதிரி பண்டிகை நாள், பொங்கல் அந்த மாதிரி நாள்லலாம் நம்ம கோலம் போடாமல் இருக்க முடியாது. அன்றைக்கும் தர்ப்பணம் பண்ணுறா இல்லையா, பொங்கல் பண்டிகை அன்னைக்கு, வருஷப்பிறப்பு பண்டிகைலாம், அப்போ நம்ம பரவாயில்லன்னு வாசலுக்கு மட்டும் போட்டு வச்சுடலாம். ஆனால் மற்ற நாள்லலாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக வாசலில் கோலம் போடக்கூடாது. அதுதான். அது மாதிரி அமாவாசை அன்னைக்கு மடிசார் புடவை கட்டிண்டா ரொம்ப விசேஷம். 9 கஜம் புடவை கட்டிட்டு சமையல் பண்ணி நைவேத்தியம் பண்ணினா, ஏன்னா தர்ப்பணம் அவள் பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி மடிசார் புடவை கட்டிட்டு சமைச்சு நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அவளுக்கு என்ன வழக்கமான புடவை எந்த முறையில் கட்டிக்கிறாளோ அது மாதிரி கட்டிட்டு தினமே மகாபரிவா சொல்கிறா 9 கஜம் புடவை மடிசார் புடவை கட்டிட்டு சமையல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுற வரைக்குமாவது அட்லீஸ்ட்டு கட்டிட்டு நைவேத்தியம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறா. அது ஓரளவு நான் ஃபாலோ பண்ணின்னு வந்துட்டு இருக்கேன் இன்னை வரைக்கும். அது முடியாதவா இந்த மாதிரி அமாவாசை மாலை பட்சம்லாம் வரும் இல்லையா, அப்போ தர்ப்பணம் டெய்லி பண்ணுறவா எத்தனையோ பேர் இடத்துல டெய்லி தர்ப்பணம் பண்ணுவா. அந்த சமயத்துலலாம் நம்ம லேடிஸ் இந்த மாதிரி 9 கஜம் கட்டிட்டா ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் பண்ணுறவா அவளோட ஒய்ஃபு இந்த மாதிரி மடிசார் புடவை கட்டிட்டா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு சன்னியாசிகள் யாராவது பக்கத்தில் எங்கேயாவது ஒரு மடத்துலேயோ எங்கேயோ இருந்தானா அவளை போய் அவளுக்கு ஏதாவது பழங்கள் அவளுக்கு வேண்டியது என்ன உண்டோ அது மாதிரி வாங்கி கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலும் ரொம்ப, அதுவும் இந்த மாதிரி சாதுர் மாசத்துல எல்லாம் மகான்களை பார்த்தாலோ சன்னியாசிகளை பார்த்தாலோ ரொம்ப ரொம்ப விசேஷம். அவளுக்கு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வரலாம். எங்காவது பக்கத்தில் எங்காவது மடத்தில் அந்த மாதிரி இருந்தான்னா நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஒரு அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போனால் அந்த 1 மாதம் போன புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாள். அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போனால் அதுவும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் நம்ம போயிட்டு வரலாம். மற்ற நாளில் போக முடியாதவா அமாவாசை அன்னைக்காவது கோவிலுக்கு போயிட்டு வரலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி ராத்திரி படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கேஸ் அடுப்பெல்லாம் நன்னா அலம்பிட்டு தொடச்சிட்டு வருவோம் இல்லையா, ஒரு கோலம் போடுவோம். எப்போவுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அடுப்பை அலம்பி தொடச்சிட்டு ஒரு கோலம் போட்டுட்டு வருவோம். அந்த கோலத்தில் என்னென்னா ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு ஒரு வரி அடுப்பு மேலே எழுதணும். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸ்ரீ அக்ஷயம் நம்மளுக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுப்பா, லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அந்த ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதினோன்னாக்க. அதனால் அதை எல்லாரும் தெரியாதவா அந்த மாதிரி அடுப்பை தொடச்சிட்டு அந்த வார்த்தையை எழுதிட்டு வரலாம். காத்தால எழுந்து பார்க்கறச்சே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுப்பு அந்த மாதிரி பளிச்சுன்னு ஸ்ரீ அக்ஷயம்னு பார்த்தது நம்ம அதில் டியாக்ஷனை போட்டு பாலை காய்ச்சி காப்பி குடிக்கும் போது மனசுக்கு ரொம்ப தெம்பு இல்லாமல் எழுந்துட்டா கூட அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு சக்தியை கொடுக்கும் நம்மளுக்கு மனசுக்கு. அதே மாதிரி எழுந்தவுடனே முதல்ல முக்கியம் வாசலில் ஜலம் தெளிச்சிடணும். கோலம் கூட முன்ன பின்ன போட்டுக்கலாம், ஆனால் ஜலம் தெளிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். உள்ளே போய் டியாக்ஷன் போடுறதெல்லாம் எழுந்தவுடனே நேராக போய் காப்பி போட போயிடக்கூடாது. எழுந்த உடனே ஜலம் தெளிக்கணும். அந்த நிலப்படியில் ஜலம் தெளிக்கணும். அங்கே தான் லக்ஷ்மி வாசம் செய்கிறா. அதனால் அந்த இடத்துல ஜலம் தெளிச்சிடணும் வாசலில். அதுக்கப்புறம் தான் ஒரு விளக்கேற்றணும். நமக்கு இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும்னு சொல்கிறா. அதனால் அதை விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல்கட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணணுமோ சமையலாகட்டும் காப்பி போடுறதாகட்டும் அதை நம்ம பண்ணலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் 1-2 பேருக்கு தெரியாதவாளுக்காக இந்த விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம். ராதே கிருஷ்ணா.